சீக்கிரம் ரெடியா அப்படி கோயிலுக்கு போனோம். ஆமாங்க, சாமி கும்பிடணும். சாமி கும்பிடுவா, பிச்சை எடுக்க போனோம். அப்பப்பா வேணாம்ப்பா. மாமா நீ 2ல 3 தெரிஞ்சாகணும். வாமா பாத்துக்கிறேன். சம்பந்தி வாங்க வாங்க, என்ன இந்த பக்கம் சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போமே. யோ இந்த கல்யாணம் நடக்காதியா? புருஷ். சம்பந்தி எதுவும் இருந்தாலும் உட்காந்து பேசலாம். சம்பந்தி உட்காருங்க. ஆமா கால் கொடா இது உட்காந்தே பேசுவோம். உட்காந்து தொலை. என்னங்க பொண்ணு முக்காடு போட்டிருக்கு? ஏங்க எங்க கொலை வழக்கு படி பொண்ணு முஞ்ச கல்யாணத்துக்கு முன்னால காட்ட மாட்டாங்க. ஓ சரிங்க. சம்பந்தி என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்களேன். யோ அன்னைக்கு வந்து பக்கனியா பொண்ணு கேட்டு போனல, உன் பையன் என்ன பண்ணான்னு கேளு அவனை. டேய் என்னடா பண்ண, நீங்களே சொல்லுங்க சம்பந்தி. உன் புள்ள என் பொண்ணு கோலம் போட்டு வச்சுட்டு அதை வந்து மூத்திரம் விட்டு போறான். என்ன புள்ள வளர்த்து வச்சுக்கிறேன் நீ? சம்பந்தி என் பையன் என்ன தப்பு பண்ணா? உங்க பொண்ணு போட்ட கோலம் பாத்ரூம் மாதிரி இருந்திருக்கா, அதான் ஒண்ணு கட்சி விட்டா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதோட முடிச்சிக்கலாம், விட்டுருங்க இதோட. நாளைக்கு நான் கோலம் போடுறேன், அந்த குண்டு பையனை வந்து மூத்திராசிட்டு போக சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இல்ல என்ன பேசுனீங்க? நான் ஊர்ல நேரம் பார்த்து அந்த பொண்ணு கேட்டு போயிருக்கீங்க. என் பிள்ளைக்கு என்ன குறை? அந்த புள்ளனோட டேய் எந்த விதத்துலடா எங்க பையன் குறைஞ்சிட்டான் உன் பையனோட? உன் பையனே கொடுத்தவன் இருக்கான். நிறுத்துங்க நிறுத்துங்க. இங்க பாருமா, யார் இருக்கான்னா பயப்படாத. மாமனார் நான் இருக்கேன். உனக்கு நம்ம புள்ளையா புடிச்சிருக்கா இல்ல கருப்பு புடிச்சிருக்கா? அவ்வளவுதான், பொண்ணுக்கே பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? சம்பந்தி நாளைக்கு நல்ல நாள், நம்ம புள்ளையாக்கும் பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுக்க போலாம். எல்லாம் வந்துருங்க.